வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் அமைக்க வேண்டும். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் நிறுவனமான அமுதசுரபி மருந்தகத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளதற்கும் எதிர்ப்பு. தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கோரிமேடு பகுதியில் துண்டறிக்கை விநியோகித்து பரப்புரை. கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு 101 மையங்களில் 37,349 பேர் தேர்வு எழுதினர். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை சார்பில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு தினம். கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்ற சைக்கிள் ஊர்வலம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகைகள் தமிழில் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் துண்டறிக்கை வழங்கி பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் பெரியதாக அமைக்கப்பட வேண்டும் என்று 1964ஆம் ஆண்டு அரசாணை உள்ளது. அதனை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. துண்டறிக்கைகள் அச்சிட்டு அனைத்து கடை நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டது. அது மட்டுமன்றி புதுச்சேரி அரசு துறை செயலர்கள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கும் மடல் அளிக்கப்பட்டது. இதற்கு பின்பும் அரசு நிறுவனமான கூட்டுறவுத்துறையின் அமுதசுரபி மருந்தகத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதனை கண்டிக்கும் வகையில் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் இன்று கோரிமேடு பகுதியில் துண்டறிக்கை வழங்கி அதற்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு பின்பும் அரசு சார்பு நிறுவனங்களும் அரசாணையை மீறுமே ஆனால் தமிழ் உரிமை இயக்கம் மக்களை திரட்டி நடவடிக்கையில் ஈடுபடும் என்பதை அவ்வியக்கத்தினர் தெரிவித்துக் கொண்டனர். கவிஞர் புதுவை சிவம் அவர்களின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கவிஞர் புதுவை சிவம் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 30 துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு இன்று 101 மையங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வினை 37,349 பேர் எழுதுகின்றனர். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 30 துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த மே மாதம் 28ஆம் தேதி வெளியான நிலையில் இந்த பணிக்கு மொத்தம் 37,349 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. போட்டித் தேர்வு இன்று 2 அமர்வுகளாக காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், மதிய அமர்வு 2:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம், தாகூர் கலைக்கல்லூரி, பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உட்பட 80 மையங்களிலும், காரைக்காலில் 12, மாஹே 3, ஏனாம் 6 என புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தமாக 101 மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது. மேலும் தேர்வு நடைபெறும் மையத்தின் நுழைவு வாயில் காலை 9:30 மணி மற்றும் மதியம் 2 மணி ஆகிய நேரங்களில் மூடப்படும். அதற்கு பிறகு எந்த தேர்வருக்கும் நுழைவு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. 4 பிராந்தியங்களிலும் உள்ள அனைத்து தேர்வு மையங்களிலும் மொபைல் இணைய சேவை தடுப்பு, சிசிடிவி கண்காணிப்பு, தேர்வர்களின் உடல் சோதனை, பயோமெட்ரிக் வருகை பதிவு உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்வர்கள் தங்களது அனுமதி அட்டைகளில் அச்சிடப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். முறைகேடுகளில் ஈடுபட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்து எதிர்கால தேர்வுகளிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி காலதாமதமாக வந்த தேர்வர்கள் சிலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவரும் தேசிய விளையாட்டு தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்களின் சைக்கிள் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரி ஏ.கே. சிங்லா, செயலர்
ஜெயந்த்குமார் ரே ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பெரம்பை காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை காலனி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று 48வது நாள் மண்டல பூஜை பூர்த்தி விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு இன்று காலை மங்கள இசையுடன் அனுஞ்சை விநாயகர் பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், பூர்ணாகுதி, மகா தீப ஆராதனை ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து 108 பால்குட அபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு 108 பால்குடம் எடுத்து அம்மனுக்கு தங்களது பொற்கரங்களால் பாலாபிஷேகம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தமிழ் வளர்ச்சித் துறையும் கடலூர் மாவட்ட தமிழ் சங்கமும் இணைந்து திருக்குறள் திருப்பணி திட்ட 8ஆம் நாள் விழா கடலூர் மாவட்ட மைய அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழ் வளர்ச்சித் துறையும் கடலூர் மாவட்ட தமிழ் சங்கமும் இணைந்து திருக்குறள் திருப்பணி திட்ட 8ஆம் நாள் விழா கடலூர் மாவட்ட மைய அலுவலகத்தில் கடலூர் மாவட்ட தமிழ் சங்க செயலாளர் முனைவர் ஜானகிராஜா தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் கடலூர் மாவட்ட தமிழ் சங்க பொருளாளர் கவிஞர் குறிஞ்சி ரவி வரவேற்றார். தோட்டப்பட்டு குடியிருப்போர் நலசங்க செயலாளரும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை பணி நிறைவு பெற்ற முதுநிலை பூச்சியியல் வல்லுநர் முனைவர் பரசு பாஸ்கரன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாவட்ட பொருளாளர் கவிஞர் பால்கி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். திருக்குறள் மேம்படுத்தும் மனநலம் என்கிற தலைப்பில் கடலூர் மனநல ஆலோசகர் மா கோமதி வகுப்பு நடத்தினார். நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க இணை செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன், கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க ஊடகப் பிரிவு செயலாளர் கவிஞர் மாரா சிங்காரம், கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் தியாகராஜன், கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க இணை செயலாளர் கவிதா இனி, கவி மனோ, முத்தமிழ் கல்வி, கலைப்பணி அறக்கட்டளை நிறுவனர் ஓவியர் முத்துக்குமரன், கடலூர் மாவட்ட திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் கவிஞர் எழிலேந்தி, கடலூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் இளங்கோவன், அரசு குற்ற வழக்கு நடத்துனர் ஜெயபாரதி, முனைவர் பட்டப்பயிற்சி மாணவர் தவ மணிகண்டன், அறிஞர் பெருமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். இறுதியில் கடலூர் தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர் கவிஞர் ஆரோக்கிய செல்வி நன்றி கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. லே புதுச்சேரி ஹாக்கி சங்கம் சார்பாக மேஜர் தயான் சந்த் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2019ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் ஃபிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் லே புதுச்சேரி ஹாக்கி சங்கம் சார்பில் மேஜர் தயான் சந்த் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை புதுவை மாநில உள்துறை மற்றும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் சிறப்புரையாற்றி பேரணியை துவக்கி வைத்தார்.
தொலைக்காட்சி, நாளிதழ், பருவ, மாத இதழ் பத்திரிகையாளர்கள் அனைவரும் பத்திரிகையாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு அங்கீகார அட்டை, அரசு அடையாள அட்டை, பேருந்து பயண அட்டை ஆகிய அடையாள அட்டை இல்லாத பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற 3 ஆண்டுகால தொடர் கோரிக்கை முயற்சி வெற்றி கண்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடைபெற்ற நலவாரிய குழுவின் 9வது கூட்டத்தில் ஆசிரியர் குழுவில் உள்ள அனைவரும் உறுப்பினராகலாம் என்ற இறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து வட்டார நிருபர்கள் உட்பட அனைவரும் நலவாரிய உறுப்பினராக இணைய முடியும். இதற்கான விண்ணப்பம் தற்போது வெளியிடப்பட்டு மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. செய்தி மக்கள் தொடர்பு துறை இணையத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. நலவாரிய உறுப்பினராக இணைவதற்கான தகுதிகள் மற்றும் விவரங்கள், எவரெல்லாம் உறுப்பினராக சேரலாம் என்பன உள்ளிட்ட விவரங்கள் விரிவாக விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ளவர்கள் தலைமை செயலகம், செய்தி வெளியீட்டு பிரிவிலும் மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ளவர்கள் மாவட்ட ஆட்சியரக செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்ட உயிர்மச் சான்று பெற்ற விவசாயிகளின் பொருட்கள் விற்பனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் IAS திறந்து வைத்தார். தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்தில் 910 விவசாயிகள் 1500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உயிர்ம வேளாண்மை செய்து வருகின்றனர். மேலும் அவர்கள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்திட ஏதுவாக ஒரு மையம் அமைத்து தர தமிழக முதலமைச்சரிடம் கோரிய நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக ஏற்பாடாக வேளாண் வணிகத்துறை மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் ஒருங்கிணைப்பில் ஒரு விற்பனை மையம் திறக்க மாவட்ட ஆட்சியர் இசைவு தந்தார். அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கடந்த 29ஆம் தேதி உயிர்மச் சான்று பெற்ற விவசாயிகளின் பொருட்கள் விற்பனை மையத்தினை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் IAS திறந்து வைத்தார். வேளாண்மை இணை இயக்குனர் சீனிவாசன் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் திருமதி பிரேமலதா, துணை இயக்குனர் திருமதி குமாரி ஆனந்தி, விதையாய்வு துணை இயக்குனர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வேளாண் வணிகத்துறை துணை இயக்குனர் திருமதி சுமதி மற்றும் விதை சான்று மற்றும் உயிர்மைச் சான்று உதவி இயக்குனர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேற்படி உயிர்மச் சான்று பெற்ற விளைபொருட்கள் விற்பனை மையத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உயிர்மச் சான்று பெற்ற விவசாயிகளும் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வட்டாரங்களில் உள்ள விவசாயிகளின் விளைபொருட்களை விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாரம் முழுவதும் இந்த விற்பனை மையம் திறந்து வைத்து விற்பனை மேற்கொள்ளவும் விவசாயிகள் தங்களது பொருட்களை விற்பனை செய்து கொள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனுமதி அளித்துள்ள நிலையில் உயிர்ம விவசாயம் செய்யும் விவசாயிகள் மத்தியில் இந்த நிகழ்வு மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றுள்ளது. மேலும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும் எனவும் தரமான பூச்சி மருந்துகள், ரசாயனங்கள், கலப்படம் இல்லாத பொருட்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கும் எளிதாக கிடைக்கும் வகையில் இந்த விற்பனை மையம் திகழும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அரசின் முன்னெடுப்பை வெகுவாக பாராட்டியும் உள்ளனர். ரசாயனம் இடாத கீரை வகைகள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய் வகைகள், தின்பண்டங்கள் இந்த மையத்தின் மூலம் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று உயிர்மச் சான்று உதவி இயக்குனர் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். மேலும் அனைத்து விவசாயிகளும் தங்களது விளைபொருட்களை இலவசமாக மேற்படி மையத்தில் விற்பனை செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்தார். திறப்பு விழா ஏற்பாடுகளை விழுப்புரம் மாவட்ட உயிர்மச் சான்று ஆய்வாளர் திருமதி லாவண்யா அவர்களும் விழுப்புரம் மாவட்ட குழு ஒருங்கிணைப்பாளர்கள் மைய திறப்பு ஏற்பாட்டினை செய்திருந்தனர். சென்னை பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சார்பில் நடத்தப்பட்ட வண்ண சாரல்கள் 2025 சிறுவர் சிறுமியர்கள் கலை கண்காட்சி கடந்த 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஈச்சம்பாக்கம் சோழமண்டல் ஆர்டிஸ்ட் வில்லேஜில் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சார்பில் நடத்தப்பட்ட வண்ண சாரல்கள் 2025 சிறுவர் சிறுமியர்கள் கலை கண்காட்சி கடந்த 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஈச்சம்பாக்கம் சோழமண்டல் ஆர்டிஸ்ட் வில்லேஜில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியரின் ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டு பார்வையாளர்களை கவர்ந்தது. சிறுவர் சிறுமியர்கள் தங்கள் படைப்பாற்றல், கற்பனை மற்றும் வண்ணங்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெற்ற துவக்க விழாவில் தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகர் டாக்டர் ரோபசங்கர், தேசிய விருது பெற்ற மெட்ராஸ், கபாலி, காலா, சார்பேட்டா பரம்பரை மற்றும் பல முக்கிய திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் முரளி ஜி, விஸ்வரூபம், ஆரம்பம்,
கத்தி, கனா போன்ற 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பணியாற்றிய கலை இயக்குனர் மற்றும் புரொடக்ஷன் டிசைனர் லால்குடி என் இளையராஜா, நவீன பாணி சிற்பி இளஞ்செழியன் ஆகியோர் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறுவர்களை வாழ்த்தினர். மேலும் 26ஆம் தேதி மாலை நடைபெற்ற கேம்லின் நிறுவனத்தின் ஓவிய பயிலரங்கில் சிறுவர், பெற்றோர் என பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் கடலூர் மஞ்சு கலைக்கூடத்தின் நிறுவனர் முத்துக்குமரன் பங்கேற்று கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கலை கண்காட்சிக்கு கலை ஆர்வலர்கள், பெற்றோர், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் வருகை தந்து சிறுவர்களின் திறமைகளை பாராட்டினர். பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நிறுவனர் மகேஸ்வரன், சிறுவர் சிறுமியர்கள், கலைஞர்களின் படைப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இத்தகைய ஊக்குவிப்பு அவர்களின் எதிர்கால கலை பயணத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் அமைக்க வேண்டும். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் நிறுவனமான அமுதசுரபி மருந்தகத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளதற்கும் எதிர்ப்பு. தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கோரிமேடு பகுதியில் துண்டறிக்கை விநியோகித்து பரப்புரை. கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு 101 மையங்களில் 37,349 பேர் தேர்வு எழுதினர். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை சார்பில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு தினம். கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்ற சைக்கிள் ஊர்வலம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார்.